ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான இஞ்சி துவையல் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சிலாம் எடுத்து தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சியெல்லாம் நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இதில் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாவையும் இஞ்சியும் நம்ம வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். இதில் நல்லெண்ணெய் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அந்த புளியையும் காஞ்ச மிளகாய் அந்த தண்ணியை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச இஞ்சியை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அதே கடாயிலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதோட வாசனை நமக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி துவையிலையும் இது கூட சேர்த்து நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இஞ்சி துவையல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.